ஹாய் நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீக்கெண்ட். ஸோ, பக்கத்தில இருக்க மார்க்கெட்ல போயிட்டு ஏதாவது நான்வெஜ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு, நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளம்புனோம் காலையில. இதான் என்னுடைய கேம்போட என்ட்ரன்ஸு. நான் சொன்ன மார்க்கெட் இந்த மார்க்கெட் தான். அதாவது என்னோட கேம்ப்லேருந்து அப்படியே பின்னாடி இருக்கு. அல் மதீனா. துபாய பொறுத்தளவு ஒண்ணு மதீனா, இன்னொன்னு மலையாளிஸ். எங்கே வேணாலும் பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்க பொறுத்தளவு. சரி வாங்க கடைக்குள்ள போலாம். கடைக்குள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது மீன் தான். மீன் எப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வீக்கெண்ட் வேறு. ஸோ மீனை வாங்காமா இல்லை சிக்கன் வாங்கலாமா ஒரு டவுட் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு அப்புறம் சிக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் பக்கம் நான் போனேன். இதான் இங்கே கிடைக்கிற ஃப்ரோசன் சிக்கன். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். பட் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு ஃப்ரீசரில் வந்து நான் எடுக்கிறேன். இப்படி தான் இருக்கும். எடுத்து அடித்தோம் அப்படின்னா மண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். இதை ஊற வச்சு தான் கட் பண்ணுற மாதிரி வரும். ஊறதுக்குள்ளேயும் ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு லேட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க 13, 14, 15. அதாவது ஒவ்வொரு பிராண்டட் இருக்கும். சாதியா அப்படி நிறையா கம்பெனி இருக்கும். ஸோ எது நமக்கு தேவையோ வாங்கிக்கலாம். இது வந்து லெக் பீஸு. இந்த இது வந்துட்டு இங்கே அதே ஒரே ஃப்ரீசர் தான் கிடந்துச்சு. இது சிக்கன் லிவர் எல்லாமே. எல்லாமே ரொம்ப ஐஸாக தான் இருக்கும். ஊற வச்சு தான் கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நாங்கள் இது எதுவுமே வாங்கவே இல்லை. அப்படியே நேராக போயிட்டு ஃப்ரெஷ் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் இஞ்சி என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்துட்டாச்சு. இங்கே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணுறவர் தான் நம்ம பெரிய மாஸ்டர். ஒரு வழியாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு குக்கிங் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணோம். பாத்திரம் தான் கொஞ்சம் ரொம்ப பெரிய பாத்திரமாக தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து பயம் வந்துச்சு. கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறாப்புல. அதே மாதிரி கிரேவியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட்டாப்புல. பக்கத்தில் கரம் மசாலா வேறு, தயிர் வேறு. ஒரு வழியாக கிச்சன் வந்துட்டு எண்ணெய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. அடுத்து வெங்காயம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை. பேச்சுலர் கிச்சன் அப்படி தான் இருக்கும். அதுவும் போல் காமன் வேறு. எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நார்த் இண்டியன்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இப்படி தான் இருக்கும். வேறு வழியே இல்லை. நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே பாத்திரத்துக்கு உள்ளே தான் இருக்கணுமே தவிர பாத்திரத்துக்கு வெளியே இல்லை. வெங்காயம் போட்டாப்புல. ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஸோ வீக்கெண்ட் வேறு நிறையா பேர் இங்கே குக் பண்ணுவாங்க. அப்புறம் நார்த் இண்டியன்ஸ் அவங்க சப்பாத்தி, இந்த டால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவானுங்க. போட்டு எங்கிட்டாவது போயிடுவாங்க. வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இவ்வளோ தான். சின்ன கிச்சன் தான். இவ்வளோ தான் கிச்சன். ஏதோ ஒரு பொங்கி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பேரையும் காணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி. அதுக்கப்புறம் எதான் வீட்டில் சொல்கிறது மாதிரி வீட்டில் எப்படின்னு தெரில. பட் இங்கே நாங்கள் ஃபுல்லாகவே எதை முன்னே ஆட் பண்ணுறது எதை பின்னே ஆட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷன் தான். அதுக்கப்புறம் தான் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து போட்டு லைட்டாக கிண்டி அதுக்கப்புறம் தான் சிக்கன் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் இடித்து வச்சுருந்தோம். அதை ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பொடி, அப்புறம் மிளகாய் பொடி, இது எல்லாமே இங்கே தனித்தனியாக தான் கிடைக்கும். நம்ம ஊரில் தான் மிளகாய், மல்லி, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் பொரிகடலை எல்லாம் போட்டு காய வச்சு போய் அரைப்பாங்க. இங்கே எல்லாம் தனித்தனியாக தான் கிடைக்கும். அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, இது எல்லாமே போட்டு ஒரு பெரட்டுனாப்புல. நெக்ஸ்ட் ஒன்று இதுதான் கரம் மசாலா. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேவி ஃபீலில் வந்துச்சு. பட் ரொம்ப காரமாக இருக்குமோன்னு தெரியல. ஃபைனல் டச் கடைசியாக நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி மாஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல. சரி வேறு வழி இல்லையே அப்படின்றக்காக இந்த கொத்தமல்லியெல்லாம் எடுத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு லைட்டை அப்படியே மேலே தூவி விட்டு லாஸ்ட்டில் அந்த கிரேவியை மூடி வச்சுட்டேன். அதுதான் என்னோடய ஒர்க்கு. ஒரு வழியாக சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. ஒரு பேச்சுலராக வந்து பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. என்ன கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் போல்.
பக்கத்தில் ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா தெரியாது. நான் சொன்னது வாட்டர் பாட்டில். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வழியாக தலைவன் சொன்னது மாதிரி ஊத்தி குழம்புகளை ஊத்தி குழச்சடிக்கலாம்டா.